ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல 55வது பாட்டு பார்க்க போறோம். தழல் விழி ஆழியும் துணையும் தாழ்வரை முழை விழை கிரிநிகர் களிற்றின் மும்மத மழை விழும் விழும்தொறும் மண்ணும் கீழ் உற குழை விழும் அதில் விழும் கொடித்தெண் தேர்களே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தழல் விழி ஆழியும் துணையும். தழல் அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காட்டில் ஆளக்கூடிய காட்டு ராஜாவான சிங்கம் அப்படிங்கிறதுனால சிங்கத்துக்கு ஆழின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால தழல் விழி ஆழியும் துணையும் அப்படின்னா நெருப்பென விழிக்கும் கண்களை உடைய ஆண் சிங்கங்களும் அதற்கு துணையான பெண் சிங்கங்களும் தாழ்வரை முழை விழை. தாழ்தல் அப்படின்னா தங்குதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரைனா மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தாழ்வரை முழை விழை முழை அப்படின்னா இந்த சமஸ்கிருதத்தில் மூஷ அப்படின்னா பொந்துன்னு அர்த்தம். அதனால தான் எலியை மூஷிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த மூஷங்கிறது தான் தமிழில் முழை அப்படின்னு சொல்கிறாரு. தாழ்வரை முழை விழை, விழைதல்னா விரும்புதல்னு அர்த்தம். அதனால தங்குவதற்கு ஏற்றனவாகிய மலை குகைகளை விரும்பும் அந்த சிங்கங்கள். அந்த எப்பேற்பட்ட மலை? கிரினி, அந்த மாதிரியான மலை. கிரின்னா மலை. நான் கிரிஜான்னு சொல்லியிருக்கேன்ல, மலையிலிருந்து தோன்றியவள், அதனால பார்வதிக்கு கிரிஜான்னு பேருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால கிரி நிகர் களிற்றின் மும்மத மழை விழும். அந்த களிறு, இதுவும் 60 விதமான யானைக்கு 60 விதமான பேர்கள்லாம் இருக்குது தமிழில் அப்படின்னு சொன்னேன்ல. அதாவது ஆண் யானை, பெண் யானை, குட்டி யானை, போர் யானை, கர்ப்பம் தரித்த யானை, இந்த மாதிரி யானையின் வகைகள்லேயே நிறையா விதவிதமாக பேர் இருக்குது. அதில் களிறுங்கிறது ஆண் யானையை குறிக்கும். கிரிநிகர் களிற்றின் மும்மத மழை விழும். இந்த இடத்துல மதம் அப்படிங்கிறது அதாவது மும்மதம், மத நீர்னு சொல்லுவாங்க. யானைக்கு மதம் பிடிச்சா 3 இடங்களிலிருந்து நீர் சுரக்கும். ஒன்று அதனுடைய கன்னங்களில், அதாவது நம்ம டெம்பிள் ரீஜன்னு சொல்கிறோம்ல, நெத்தி பொட்டு, இந்த அந்த நெற்றியின் இருபுறங்கள்லேருந்தும் மத நீர் சுரக்கும். அப்புறம் துதிக்கையிலிருந்து சுரக்கும். அப்புறம் ஆண் குறியிலிருந்து சுரக்கும். இந்த மாதிரி 3 மத நீர் 3 சுரக்கும். காம நீர் வேற, மத நீர் வேற. இது ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் சுரக்கும். பெண் யானைக்கு மதம் பிடிக்காது. அதனால இங்க களிறுன்னு குறிப்பா சொல்றாரு. ஆண் யானைன்றதுனால களிறுன்னு சொல்றாரு. மும்மத மழை விழும். அதனால இந்த மும்மதங்களை கன்ன மதம், கபோல மதம், பீஜ மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்னம்னா நம்ம துதிக்கையை குறிக்கும், கபோலங்கிறது கன்னத்தை குறிக்கும், பீஜங்கிறது ஆண்குறியை குறிக்கும். இந்த மாதிரி மும்மதம்ங்கிறதுனால மும்மத மழை விழும். மலை போன்ற யானைகளின் மத நீர் மழை பொழியும். விழும்தோறும் மண்ணும் கீழ் உற குழை விழும். அவ்வாறு மழை சொரியும் தோறும் நிலமும் ஆழமாகுமாறு சேராகும். அந்த நீர் மண்ணில் விழுந்து ரொம்ப ஆழமாகி அது சேராக மாறுகிறது. அதில் கொடித்தெண் தேர்கள் விழும். அந்த சேற்றில் கொடிகளை உடைய வலிய தேர்கள் புதையுண்ணும். சேர்ல அந்த மாதிரியான சேர்ல கொடி கொண்ட தேர்கள் மாட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? நெருப்பெழும் விழிகொண்ட ஆண் சிங்கமும் அதன் பெண் சிங்கமும் தங்குவதற்கு ஏற்ற குகைகள் கொண்டது அந்த மலை. அந்த மலை போன்ற யானைகளின் மும்மதமும் மழை போல பொழிவதால் மண்ணோடு கலங்கி தரை சேராகும். அந்த சேற்றிலே தேர்கள் புதையுண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல இந்த தழல் விழி ஆழியும் துணையும் தாழ்வரை மழை விழை கிரி நிகர் களிற்றின் அப்படின்னு அந்த முதல் 2 வரி முழுக்க யானை எப்பேற்பட்டதுன்னு வர்ணிக்கிற அடைகள் தான் அத்தனையுமே. அதாவது யானை எப்பேற்பட்டது அப்படின்னா மலை போன்ற யானை அப்படிங்கிறதுனால கிரிநிகர் களிறுன்னு சொல்றாரு. அந்த மலை எப்பேற்பட்டது அப்படின்னா குகைகள் கொண்டுள்ள மலை. அந்த குகைகள் யார் விரும்புவா? ஆண் யானையும் ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஒன்றாக இருப்பதற்கு விரும்பும் அந்த மாதிரியான இடங்கள், குகைகள் கொண்டுள்ள மலை போன்ற
யானை அப்படின்னு 2 வரி யானைக்கான அடை மட்டுமே இருக்குது. இப்போ இந்த பாட்டில் உட்கருத்தும் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட்டு என்னது, 13 பாடல்கள் அந்த மாநகர் அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் 3வது பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்குற பாட்டு. இதுக்கும் இப்போ குகையில் 2 சிங்கம் புணருது. அந்த யானை அந்த மலை வந்து அந்த குகை இருக்கக்கூடிய மலை மாதிரி இருக்குது யானை. அந்த யானையோடைய மத நீர் சுரக்குது. அதில் சுரந்து அது ரொம்ப சேராகுது. அந்த சேரில் தேர் மாட்டிக்குது அப்படின்றது தானே கருத்து. இதுக்கும் மக்கள் மகிழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இதன் ஊடாக அவர் என்ன சொல்ல வராரு, இந்த காமத்தின் வெளிப்பாடாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அங்கே 2 சிங்கங்கள் புணர்கிறது, யானைக்கு மதம் பிடிக்கிறது. அந்த மதம் எப்பேற்பட்ட மத நீர் சுரக்கிறது என்றால் தேரே மாட்டிக்கொள்ளும் அளவிற்கு சுரக்கிறது. அப்போ மகிழ்ச்சி எல்லையே இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதை சொல்றாரு. இதில் காமனும் கம்பனும் ஒரு காலை நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயமோகனோட ஒரு கட்டுரையில் இந்த பாட்டை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார், தமிழில் எந்த புது கவிதை வந்து இத்தனை அளவுக்கு இந்த பாட்டு மாதிரி நுண்ணிய ஆழ்பிரதி வந்து இருந்ததே இல்லை. இந்த வரிகளை நம்ம படிக்கும்பொழுது கம்பர் சித்தரிச்சிருக்கிற ஒரு உச்சபட்ச நிலை வேற யாருமே இந்த மாதிரி அதை தொட்டதில்லை அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருப்பார். இதன் மூலமாக அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, மகிழ்ச்சியின் உச்சத்தை அவர் இப்படி இந்த மாதிரியா தெரியப்படுத்துறாரு. இதுல மதம் அப்படிங்கிற சொல்லு நம்ம வைணவ மதம் அப்புறம் சைவ மதம் அதோட குழப்பிக்க கூடாது. அதாவது சம்ஸ்கிருதத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதம் அப்படின்னு 2 இருக்கு. மதம் அப்படின்னா மயக்கத்தை குறிக்கும். மனதில் மயக்கத்தை உண்டு பண்ணுவதனால் அவனுக்கு பேர் மன்மதன். அதுல யாரும் மண் மத்தன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மண் மதன் தானே. அந்த மதம் அப்படின்னா மயக்கம் அப்படிங்கிறது. அதனாலதான் யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சயின்டிஃபிக்காக என்ன எதனால யானைக்கு எல்லாம் பொதுவாக எதனால மதம் பிடிக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது, இதை பற்றிலாம் பெருசாக ஆராய்ச்சி இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பொதுவாக நம்ம கஜசாஸ்திரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு புஸ்தகமே இருக்குது, அந்த காலத்தில் இயற்றப்பெற்ற ஒரு புஸ்தகம். அதுலலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆண் யானைக்கு வந்து வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது மதம் பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி விவரிச்சிருக்காங்க. 1975 வருஷத்துலேருந்து தான் அதை பற்றின ஒரு தீவிர ஆராய்ச்சி வந்து யானையோட டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன், இந்த இடத்துல யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த மதம்ங்கிறது மதனில் வர்ற மதம் மாதிரி ஒரு மயக்கத்தை குறிக்குது. ஆனால் சைவ மதம் வைணவ மதம் அப்படி சொல்லும்போது மதம்னு சொல்லணும். அது வந்து சமயத்தையும் ஒரு பக்குவ அடையறதுக்கான வழியையும் குறிக்கிற சொல் தான் அந்த மதம்ங்கிறது. அதனால நம்ம ஹிந்து மதம் சம்ஸ்கிருதத்தில் வந்து ஹிந்து மதம் அல்லது வைணவ மதம் அப்படின்னு சொல்லும்போது மதம்னு தான் சொல்லணும், மதம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது 2த்துக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. தழல் விழி ஆழியும் துணையும் தாழ்வரை முழை விழை கிரிநிகர் களிற்றின் மும்மத மழை விழும் விழுந்தோறும் மண்ணும் கீழ்வுற குழை விழும் அதில் விழும் கொடித்தின் தேர்களே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.